கிளாஸ் 12 யூனிட் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட். இந்த யூனிட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஸோ சாலிட்ஸ்ல டிஃபெக்ட் எப்போ ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா அயான்ஸ் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும்போது டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் சாலிட்ஸில் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜிபிஆர் கிறிஸ்டலை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். சில்வர் புரோமைட், இதில் ஏஜி பிளஸ் சில்வர் பாசிட்டிவ் அயான், அதுதான் கேட்டையான் அப்படின்னு சொல்கிறோம். பிஆர் மைனஸ் புரோமைடு அயான் இங்கே ஆனயானாக இருக்காங்க. ஸோ கிறிஸ்டலில் பார்த்தோன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருப்பாங்க. அதாவது பாசிட்டிவ் அயானை சுற்றி நெகட்டிவ் அயான்ஸு சரௌண்டட் ஆகியிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் கிறிஸ்டலில் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா இந்த சில்வர் புரோமைடில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டையான் ஆர் ஒரு ஆனையான் அதோட பொசிஷன்லேருந்து மிஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த மிஸ் ஆன அயான் எங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே கிறிஸ்டலில் அயான்ஸுக்கு பிட்வீனில் ஒரு சின்ன கேப் இருப்பாங்க இல்லையா, அந்த கேப்பில் போயிட்டு ஆக்குப்பை பண்ணுறாங்க. அப்படி ஆக்குப்பை பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகிற டிஃபெக்ட் தான் ஃப்ரிங்கல் டிஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ ஃப்ரிங்கல் டிஃபெக்டை நம்ம கான்செப்டாக சொல்லணும் அப்படின்னா arises due to dislocation of ions from its crystal lattice. Arises due to the dislocation of ions from its crystal lattice. ஸோ இந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் இருக்கக்கூடிய அயான் வந்து டிஸ்லொகேட் ஆகுறாங்க. ஸோ லொக்கேஷன் அப்படின்னா அதோட பொசிஷனில் இருக்கிறது. டிஸ்லொகேஷன் அப்படின்னா அதோட பொசிஷனில் இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்போ அந்த அயான் எங்கே போய் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க? தி அயான் which is missing from lattice point occupy an interstitial position. கிறிஸ்டல் லேட்டிஸில் இருந்து டிஸ்லோகேட் ஆன அயான், அது கேட்டையானாவும் இருக்கலாம், ஆனயானாவும் இருக்கலாம். எந்த டைப் அயான் வேணாலும் அதோட பொசிஷன்லேருந்து டிஸ்லோகேட் ஆகலாம். ஸோ அந்த அயான் எங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, மிஸ்ஸிங் ஃப்ரம் லேட்டிஸ் பாயிண்ட் ஆக்குப்பை அண்ட் இன்டர்ஸ்டியல் பொசிஷன். ஸோ இன்டர்ஸ்டியல் பொசிஷன் அப்படின்றது அந்த கிறிஸ்டலில் அயான்ஸுக்கு பிட்வீனில் ஒரு ஸ்மால் பேஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது வேக்கன்ட் பேஸ், அந்த பேஸில் போயிட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ் தான் இங்கே இன்டர்ஸ்டியல் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஏஜிபிஆர் சில்வர் புரோமைடு கிறிஸ்டலை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த கிறிஸ்டலில் இங்கே ஒரு ஏஜி ப்ளஸ் அயான் மிஸ் ஆகியிருக்காங்க. அந்த அயான் இதே கிறிஸ்டலில் இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஏஜி ப்ளஸ் அயான் மிஸ் ஆகியிருக்காங்க. அவங்க இதே கிறிஸ்டலில் இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் போயிட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அப்போ ஃப்ரிங்கல் டிஃபெக்டை பொறுத்த வரையில் அயான்ஸ் வந்து டிஸ்லோகேஷன் ஆகுறாங்க. அந்த டிஸ்லோகேட் அயான் வந்து அதே கிறிஸ்டலில் இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணுறாங்க. இது என்ன டைப்பு கிறிஸ்டலில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கேட்டையான் ஸ்மால் சைஸாகவும் ஆனயான் வந்து பிக்கஸ்ட் சைஸாகவும் இருந்தாங்கன்னா அந்த டைப்பு கிறிஸ்டலில் ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகுறாங்க. size of
cation and anion differ. Cation and anion differ. கேட்டயனுடைய சைஸும் ஆனயனோட சைஸும் டிஃபர் ஆகும்போது இந்த ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகுறாங்க. அப்படி ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த கிறிஸ்டலோட டென்சிட்டி எப்படி இருப்பாங்க? ஸோ இங்கே மிஸ் ஆன அயான் அதே கிறிஸ்டலில் இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அப்போ மிஸ் ஆன அயான் எங்கே இருக்காங்க அப்படின்னா அதே கிறிஸ்டலுக்குள்ள வேற ஒரு பேஸில் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அப்போ அயான்ஸ் என்ன ஆகலை? மிஸ்ஸிங் ஆகலை. அதனால இந்த என்டையர் கிறிஸ்டலோட டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நாட் அஃபெக்டட் ஆர் நோ சேஞ்ச். ஓகேங்களா? density does not affected. So density இந்த ஃப்ரிங்கல் டிஃபெக்ட்ல ஃபார்ம் ஆகிற கிறிஸ்டல்ல நோ சேஞ்ச். ஓகேங்களா? அடுத்து இந்த ஃப்ரிங்கல் டிஃபெக்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் AgBr கிறிஸ்டல். ஓகேங்களா? ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் அப்படின்றது arises due to dislocation of ions from its crystal lattice. அந்த டிஸ்லோகேட் ஆகிற அயான் அதே கிறிஸ்டல்ல இன்டர்ஸ்டியல் பொசிஷன்ல ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்டயான் அண்ட் ஆனயனோட சைஸு டிஃபராக இருக்கும் பொழுது இந்த ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகுறாங்க. ஃப்ரிங்கல் டிஃபெக்ட் ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா கிறிஸ்டலோட டென்சிட்டி டஸ் நாட் அஃபெக்ட், மீன்ஸ் நாட் சேஞ்ச். ஓகேங்களா? இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் AgBr கிறிஸ்டல்.